மத்த அப்பாக்கள் மாதிரி இல்ல எங்க அப்பா, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. வெளியில போயிட்டு ஏதாச்சும் அப்படி சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னா கரெக்டா சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்து உட்காருவோம். உட்கார்ந்த உடனே அவர் பாட்டு இருந்து போயிடுவார், நான் பாட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். இது மாதிரி எப்பயுமே பண்ணுவாரு. இப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் நீ சாப்பிடனாலும் பரவாயில்ல, என் கூட உட்காந்துட்டு நான் சாப்பிடுறேன். எல்லாரும் சைடுல ஃபுல்லா நிறைய குரூப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எங்க பிரச்சனை முடிஞ்சது, இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பம். தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இப்ப வரைக்குமே ஏதாவது வாங்கிட்டா அவர் பாட்டு எடுத்துட்டு போயிட்டார். ஏன் செஞ்சு போக மாட்டேன் சார், பக்கத்துல வாங்கிப்பேன். அதுல என்ன தயக்கம் உட்காந்துக்கன்னு கேக்குறேன். தயக்கலாம் ஒண்ணும் இல்ல சார் எனக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. அவரே எந்திரிச்சு போயிடுறாரு. அதுதான் சார் தெரியல. இப்ப இன்னைக்கு வந்து சொல்றேன், இன்னைக்கு இங்கதான் நீ உட்காரணும் நான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னா உட்காருவாரு. நாளைக்கு திருப்பி வெளியே போனா திருப்பி வந்து போயிடுவாரு. அப்ப மறந்து போயிடுவாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நான் பிறந்தப்ப வந்து அவரு அப்ப வீட்டுல எல்லாம் பிரசவம் பாத்துருக்காங்க அம்மாவுக்கு. சோ பிறந்தப்ப வெளியே வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. மேஜர் பாயிண்ட் அத நான் யோசிக்காம விட்டுட்டேன். இல்ல நீங்க குழந்தைனா செகண்ட் டாட்டர், ரெண்டுமே டாட்டர். பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கையில பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பட்டாசு எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வந்து எப்படி இருக்கு குழந்தை அது கூட பார்க்காம அவர் போயிட்டாரு. காலையில 11 o'clock பிறந்த குழந்தை, அம்மாவையும் பார்க்கல பொண்ணையும் பார்க்கல. அப்படி என்ன வந்து அந்த பையன் தான் இம்பார்ட்டன்ட், பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொன்னா அட்லீஸ்ட் வந்து பாத்துக்காச்சும் செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு சார், இருந்துச்சு அப்ப இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. இப்போ ஒருவேளை அவங்க இந்த புள்ள மனசுல என்ன நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். நான் ஒத்த ஆளு, என்னதான் பண்ண முடியும் நீயே சொல்லு. ஒருவேளை நான் ரெண்டாவதும் பொண்ணா பிறந்ததுனால அவருக்கு மேல ஒரு பிடித்தம் இல்லாதனாலதான் என் கூட ஒட்ட மாட்டேங்கிறாரோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல சார், எனக்கு வந்து மகளாக பிறந்த மகனவர் எல்லாவும் பார்த்துப்பா. அதுதான் சார், அந்த மகளாகிய பிறந்த மகன்ன்றாங்கல்ல, ஏன் மகளாகிய பிறந்த மகள்னு சொல்லுங்களேன். மகதானே இது? என்ன நீங்க ரெண்டாவது மகளை ஏத்துக்கலையாங்கிறத அவங்க கேட்காங்க. சரி யோசிங்க, நம்ம வருவோம்.